கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று மார்ச் மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. பிரியமானவர்களே, இந்த நாள் உங்களுக்கு சமாதானமும் கிருபையும் நிறைந்த நாளாக இருப்பதாக, நன்மையும் கிருபையும் இந்த நாளிலே உங்களை தொடருவதாக. இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் எபிரேயர் 6வது அதிகாரம் 14வது வசனம். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். பிரியமானவர்களே, இன்று அருமையான ஒரு வாக்கு தத்தம் உங்களுக்கு நேராக கடந்து வருகின்றது. கர்த்தருடைய வாக்கு தத்தம் என்ன? நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து. பாருங்களேன், 2 தடவை சொல்லும் பொழுது அதை அழுத்தி நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து என்றால் என்ன? அதில் ஒரு உறுதியான ஒரு வார்த்தை தெரிகிறது இல்லையா? ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருகப்பணும் என்று சொல்லுகின்றாரும். ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம் இது. ஆதி ஆகமத்தில் ஆபிரகாமை குறித்து நம்ம பார்க்கின்றோம். அவருக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்களை எல்லாம் பார்க்கின்றோம். அவன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்றார். வானத்து நட்சத்திரங்களைப் போல உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். பலங்கொண்டு திடமனதாய் இரு என்று சொன்னார். நான் உனக்கு மகா பெரிய பலனும் கேடகமுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். பிரியமானவர்களே, ஆபிரகாமுக்கு சொன்ன அத்தனை வாக்கு தத்தங்களையும் கர்த்தர் நிறைவேற்றினார். பரிசுத்த ஆவியானவர் அவர் மூலமாக அழகாக அந்த வார்த்தையை நமக்கு திரும்பவுமாக ஞாபகப்படுத்துகின்றார். ஆபிரகாமை ஆசீர்வதித்த அந்த வாக்கு தத்தத்தை சொன்னார். அவர் அதை எப்படி பெற்றுக்கொண்டார்? அடுத்த வசனம், அந்தபடியே அவன் பொறுமையாக காத்திருந்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். நம்ம ஒன்று புரிஞ்சுக்கிடணும், கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். முந்தின வசனத்தில் சொல்லப்படுகிறது, நீங்கள் அசதியாயிராமல் வாக்கு தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாக இருந்து. என்ன அர்த்தம்? நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது வேதம். நீங்கள் அசதியாக இருக்காதீங்க. நீங்கள் விசுவாசத்தோடு கூட நீங்கள் உங்களுக்கு முன்னாடி வாக்கு தத்தத்தை எப்படி பெற்றுக்கொண்டாங்க, பரிசுத்தவான்கள் தேவ மனிதர்கள் எப்படி அதை சுதந்திரித்து கொண்டார்கள். அவங்க விசுவாசம், நீடிய பொறுமை, இந்த ரெண்டையும் அவங்களுக்கு அதை காத்து கொண்டு கர்த்தர் தங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டார்கள், சுதந்திரித்து கொண்டார்கள். கர்த்தர் வாக்கு தத்தம் கொடுக்கிறார், பட் அதை நம்ம சுதந்திரித்து கொள்வது. அப்புறம் 2 பக்கமும் சேர்ந்து கிரியை செய்யணும். ஒரு பார்சல் நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க, ஒரு பொருள் ஆர்டர் பண்ணுறீங்க, நீங்கள் நேற்று மூலமாக ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறீங்க. அங்கேருந்து உங்களுக்கு டெலிவரி ஆயிடுச்சு. டெலிவரி ஆனதை நீங்கள் வீட்டில் ரிசீவ் பண்ணணும். நீங்கள் சைன் போட்டு அதை நீங்கள் ரிசீவ் பண்ணணும். அப்போது அதை சுதந்திரித்து கொள்ளணும். பட் அது வர்ற டைமில் நீங்கள் வெளியில் போயிடுறீங்க, டோர் லாக் ஆயிடுது. அப்படி இல்லாட்டினா அவங்க அந்த கொரியர் சர்வீஸ்காரங்க டெலிவரி பண்ணும்போது உங்கள் ஃபோன் நம்பரை ரீச் பண்ணிட்டே இருக்கிறாங்க. உங்கள் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது, அல்லது லிங்க் உங்களுக்கு கனெக்ஷன் சரியாக கிடைக்க மாட்டேங்குது. அப்படின்னா அவங்க டெலிவரி பண்ணாமல் திரும்பவுமா பொருளை கொண்டு போயிடுறாங்க. அப்போது வாக்குத்தத்தம் பண்ணது கர்த்தர்கிட்டருந்து நமக்கு நேரம் வந்திருக்கிறது. பட் அதை நம்ம சுதந்திரித்து கொள்ள வேண்டும். எப்படி சுதந்திரித்து கொள்ளணும்? விசுவாசமும் நீடிய பொறுமையும். இப்படி இந்த விதத்தில் சுதந்திரித்து கொண்ட தேவ மனிதர்களை நீங்கள் பின்பற்றுங்கள். அப்போ யார் அப்படி இருந்தால்? ஆபிரகாம் அப்படி இருந்தார். ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பொறுமையோடு கூட காத்திருந்து பெற்றான் என்று பார்க்கின்றோம். இன்றைக்கும் கூட நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுகிறேன் என்று கர்த்தருடைய வாக்கு தத்தம் நமக்கு நேராக வருகின்றது. நாமும் கூட பொறுமையோடு கூட ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலும் நம்ம இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நம்ம இந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் நம்ம சுதந்திரித்து கொள்ள தீவிரப்பட வேண்டும், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் உங்களை பெருகவே பெருக பண்ணுவார். ஆண்டவர் சொன்னால் வாக்கு மாறவே மாட்டார். இன்றைக்கும் பூமி அந்த சராசரங்களை அவர் எப்படி தாங்குகிறார்களா? சகலத்தையும் இந்த வார்த்தையினாலே தாங்குகிறார். அப்போ அவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை உள்ளது. அவருடைய வார்த்தை சாதாரணமானது கிடையாது. உங்களுக்கு நேராக அந்த வாக்குத்தத்தம் வருதுன்னா
நிச்சயமாக கர்த்தர் அதை நிறைவேற்றுவார், அது நடக்கும் என்பதில் நீங்கள் உறுதியாக இருங்க. அதை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள், நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் சுதந்திரித்து கொள்ளுங்கள். உங்களை நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார், பெருகவே பெருக பண்ணுவார். ஆவிக்குரிய பிரகாரமாக உங்களை பெருகவே பெருக பண்ணுவார். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், கிருபைகளை கூட்டி கொடுப்பார், தாளந்துகளை கூட்டி கொடுப்பார், வரங்களை கூட்டி கொடுப்பார், வல்லமைகளை கூட்டி கொடுப்பார், பெருகச் செய்வார். இந்த பூமிக்குரிய பிரகாரமாக ஆபிரகாமை எப்படியெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்தாரோ அதே போல் உங்களுக்கு தேவையான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை போதும் போதும் என்று சொல்லத்தக்க அளவிற்கு யாக்கோபு சொல்லுகிறார், எனக்கு வேண்டியதெல்லாம் எனக்கு இருக்கிறது என்று சொல்லுகின்றார். ஏசா சொல்லுகிறார், எனக்கு போதுமானது உண்டு என்று சொல்லுகின்றார். 2 ஆசீர்வாதத்தில் வித்தியாசம் பார்த்தீங்களா? யாக்கோபுக்குரிய ஆசீர்வாதம் வேண்டியதெல்லாம் எனக்கு என்னிடம் உள்ளது என்று. இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களால் கர்த்தர் உங்களை நிரப்புவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே தியானித்த உடைய வார்த்தையின்படி கர்த்தாவே, இந்த வாக்கு தத்தத்தை உடைய பிள்ளைகள் சுதந்திரித்து கொள்வார்களாக. ஆண்டவரே, ஆபிரகாம் நீடிய பொறுமையினாலே வாக்கு தத்தத்தை சுதந்திரித்து கொண்டார் என்று பார்க்கின்றோம். ஆண்டவரே, இதோ வாழ்க்கையில் வருகின்ற போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள் இவைகளின் மத்தியில் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை பெற்றுக்கொள்வதில் நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை தாமதம் காண்பிக்காத படிக்கு ஆண்டவரை பொறுமையோடு கூட விசுவாசத்தோடு கூட காத்திருந்து தங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளை எல்லாம், வாக்குத்தத்தங்களை எல்லாம் சுதந்திரித்து கொள்ள உதவி செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவாராக. ஆமேன்.